லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. ನಮಗೆ ಶಾಕಿಂಗ್ ಇಟ್ಸ್ ಆಲ್ ಫ್ಯಾಬ್ರಿಕೇಟೆಡ್ ಸುಳ್ಳು ಸುಳಿವನದಿತ್ತು ಇದರ ಬಗ್ಗೆ ನನಗೇನು ಐಡಿಯಾ ಇಲ್ಲ. டிஜிபி அந்தஸ்து ஐபிஎஸ் அதிகாரி ஒருவரை சீருடையில் இருக்கும் போது வெவ்வேறு பெண்களிடம் அத்துமீறியதாக வீடியோக்கள் வெளியாகி கர்நாடக மாநிலத்தையே உலுக்கி இருக்கிறது. அதுவும் யார் இந்த ராமச்சந்திர ராவ் தெரியுமா? தங்க கடத்தல் வழக்கில் சில மாதங்களுக்கு முன்பாக கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நடிகை ரன்யா ராவின் தந்தைதான் டிஜிபி ராமச்சந்திர ராவ். மகளுக்கு இவர் உதவியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்ததால் கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டு பிறகு மீண்டும் பணிக்கு வரவழைக்கப்பட்டாரே, அதே அதிகாரிதான் என இவரது பிளாஷ்பேக்கும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கர்நாடக காவல்துறை சிவில் உரிமைகள் அமலாக்க இயக்குநர் ஜெனரல் கே ராமச்சந்திர ராவ் தனது அலுவலக அறையிலேயே அமர்ந்தபடி வெவ்வேறு பெண்களுடன் அத்துமீறியதாக வெளியான வீடியோக்கள் இணையத்தை ஆக்கிரமித்து பெரும் பேசுபொருளாக வெடித்துள்ளது. இதனிடையே அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான அறிக்கையில் ஓர் அரசு ஊழியருக்கு பொருந்தாத ஆபாசமான முறையில் டிஜிபி நடந்து கொண்டார், அரசாங்கத்திற்கு அவமானத்தையும் ஏற்படுத்தினார் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வீடியோக்கள் போலியாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாகவும் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என்றும் செய்தியாளர்களை சந்தித்த ராமச்சந்திர ராவ் விளக்கம் அளித்திருக்கிறார். இதனிடையே மாநில உள்துறை அமைச்சரை சந்திக்க அவர் எடுத்த முயற்சிகள் தோல்வியில் முடிந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வீடியோக்கள் உண்மையானவையா என உறுதி செய்யப்படாத நிலையில் ராமச்சந்திர ராவ் தொடர்பான வீடியோக்களை பலரும் இணையத்தில் பகிர்ந்து வருகிறார்கள். அதில் தனது அலுவலகம் போன்ற இடத்தில் டிஜிபிக்கான பணிச்சீருடையிலேயே 3 பெண்களுடன் அவர் தகாத முறையில் நடந்து கொள்ளும் காட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. இதனை அவருக்கு நேர் எதிராக அமர்ந்திருந்த யாரோ ஒருவர்தான் வீடியோவாக பதிவு செய்திருக்கிறார் என்பதை வீடியோவில் கேமராவின் முன்பு அவ்வப்போது விரல்கள் நகர்வதன் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. இது தொடர்பாக விசாரணையை ஆரம்பித்திருக்கும் மாநில அரசு உரிய எழுத்துப்பூர்வ அனுமதியின்றி ராமச்சந்திர ராவ் எங்கேயும் செல்லக்கூடாது எனவும் அதிரடி உத்தரவிட்டிருக்கிறது. 1993ஆம் ஆண்டு ஐபிஎஸ் பேட்சை சேர்ந்த இவர் காவல் மற்றும் உள்கட்டமைப்பில் பல தலைமை பொறுப்புகளை வகித்துள்ளார். கர்நாடக மாநில காவல் வீட்டு வசதி மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக் கழகத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக பணியாற்றினார். செப்டம்பர் 2023ஆம் ஆண்டு காவல்துறை இயக்குநர் ஜெனரல் அதாவது டிஜிபி பதவிக்கு உயர்த்தப்பட்டார். நகர்ப்புற காவல் மற்றும் திட்ட மேலாண்மையில் ராமச்சந்திர ராவ் பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியிலும் நீண்ட காலம் பணியாற்றியதாக கூறப்படுகிறது. பெங்களூரு பெருநகர பணிக்குழுவின் கூடுதல் காவல் தலைமை இயக்குநராகவும் தெற்கு ரேஞ்சிற்கான காவல் ஐஜியாகவும் பணியாற்றி கர்நாடகா முழுவதும் காவல் பணியில் நீண்டகால அனுபவத்தை கொண்டவர் எனவும் இவரது பின்னணியை விளக்குகிறார்கள். இந்த நிலையில் பெண்களுடன் இருக்கும் வீடியோக்கள் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ராமச்சந்திர ராவ், வீடியோக்களை கண்டு நானும் அதிர்ச்சி அடைந்தேன். இது அனைத்தும் ஜோடிக்கப்பட்டவை மற்றும் பொய். அந்த வீடியோ அனைத்தும் தவறானவை. அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. இது எப்படி எப்போது நடந்தது, யார் இதை செய்தார்கள் என்பது பற்றியும் நான் யோசித்து வருகிறேன். இந்த காலத்தில் எதுவும் நடக்கலாம். அதாவது செயற்கை நுண்ணறிவு எனப்படும் AI மூலம் இப்படி நடந்திருக்கலாம். அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என பதிலளித்திருக்கிறார். இவை பழைய வீடியோக்களா என்ற கேள்விக்கு பழையது என்றால் 8 வருடங்களுக்கு முன்பாக நான் பெலகாவியில் பணியாற்றிய போது என குறிப்பிட்டுவிட்டு கூடுதல் விவரங்கள் எதையும் வழங்காமல் ராமச்சந்திர ராவ் நகர்ந்துள்ளார். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட பெண்கள் புகார் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இருப்பினும் போலீஸ் உடையில் இருக்கும் போது போலீஸ் அலுவலகத்திலேயே இதுபோல நடந்து கொள்வது கடுமையான விமர்சனங்களை உருவாக்கியுள்ளது. மூத்த போலீஸ் அதிகாரியாக இருப்பவரிடம் கண்ணியம், ஒழுக்கம் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். ஆனால் அவரே எல்லை மீறி நடந்து கொண்டால் என்ன செய்வது என பலரும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அரசு அலுவலகத்தில் பணி நேரத்தில் இத்தகைய செயல்கள் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளன. இது ஒட்டுமொத்த போலீஸ் துறைக்கும் களங்கத்தை ஏற்படுத்துவதாக விமர்சனங்களும் எழுந்துள்ளன.
இந்த விவகாரம் குறித்து கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டிருப்பதாகவும் இதனால் அவர் கடும் கோபத்தில் இருப்பதாகவும் முதலமைச்சர் அலுவலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மூத்த IPS அதிகாரியான ராமச்சந்திர ராவ் தொடர்ந்து சர்ச்சையில் சிக்குவதும் தற்போது வெளியான வீடியோ புயலை கிளப்பியிருப்பதோடு அம்மாநிலத்தில் கடுமையான விமர்சனங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக பெங்களூரு செய்தியாளர் வாசு. லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது. உங்க கனவை சொல்லுங்க.